ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு எபிசோட் 2 ஆஃப் ராமா த மிஸ்இன்டர்பிரட்டட் ஹீரோ. போன எபிசோடில் வால்மீகி மகர்ஷிக்கு என்ன கேள்வி இருந்ததுன்றதையும் அவருக்கு பிரம்மா கொடுத்த வரத்தையும் வால்மீகி மகர்ஷிக்கு ராமாயணத்தில் நடந்ததுதான் எப்படி தெரிஞ்சதுன்றதையும் பார்த்தோம். இந்த எபிசோடில் வால்மீகி ராமாயணத்தில் என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். இந்த உலகத்தை ஃபுல்லாக பிரம்மா படைச்சிட்டு இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற பொறுப்பை ஸ்வாயம்புவ மனுன்றவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த ஸ்வாயம்புவ மனுன்றவர் சூரிய பகவானோட பையன். அவருக்கு பிரம்மா இந்த பொறுப்பை ஃபுல்லாக கொடுத்துட்டு அவருக்கு அயோத்தியான்னு ஒரு தலைநகரத்தை பிரம்மா உருவாக்கி தராரு. தலைநகரத்தை உருவாக்கிட்டு வசிஷ்டர்ன்ற ஒரு மகர்ஷியை நீங்கள் இந்த ஸ்வாயம்புவ மனுவையும் அவங்க வம்சத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கைட் பண்ணுறதுக்காக நீங்கள் அவங்க குலகுருவா அவங்க கூடயே இருங்க அப்படின்னு பிரம்மா அனுப்பிச்சிக்கிறாரு. இந்த ஸ்வாயம்புவ மனுவோட வம்சத்தில் தான் இக்ஷ்வாகுன்ற மகாராஜா வராரு. இந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் திலீபன்ற மகாராஜா வராரு. இந்த திலீபன்ற மகாராஜா ஒரு நாள் அவரோட குருவான வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. இந்த வசிஷ்டரோட ஆசிரமத்தில் தான் தேவலோக பசுவான காமதேனுவோட குழந்தையான நந்தினின்ற பசு இருந்திருக்கு. இந்த பசு ஒரு நாள் காட்டில் போயிருக்கு. காட்டில் போன அந்த பசு ஒரு புலி வேட்டையாட வந்திருக்கு. அப்போ இந்த திலீபன்ற மகாராஜா பார்த்துட்டு இந்த புலியை கொல்ல போயிருக்காரு. அப்போ அந்த புலி இந்த திலீபன்ற மகாராஜாட்ட சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உயிரை கொன்று சாப்பிட்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, இந்த உயிரை கொன்று சாப்பிட்டாதான் என் பசி தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு திலீபன் மகாராஜா நீ வேணா என்ன சாப்பிட்டுக்கோ, இந்த பசுவை விட்டுருன்னு சொன்னதுக்கப்புறம் அதை பார்த்து அந்த புலி பிரசன்னமாகி உனக்கு ஒரு சத்சந்தானம் கிடைக்கும், உன் மூலமாக இந்த உலகத்துக்கு நல்லது நடக்கும், உன் வம்சத்தில் கடவுளே பிறப்பாரு அப்படின்னு அந்த புலி வரம் கொடுத்துட்டு போயிடுது. இந்த திலீபன்ற மகாராஜாவோட பையன் ரகு. இந்த ரகுன்ற மகாராஜா இந்த உலகத்தை ஃபுல்லாக அவர் மகாராஜா. இந்த அஜனோட பையன் தசரதன்றவர். இந்த தசரதன்ற மகாராஜாவுக்கு கௌசல்யா, சுமித்ரா, கைகேயின் 3 ராணி. இந்த உலகத்தை ஃபுல்லாக தசரதன் நல்லா அவரோட முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி ஆட்சி பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் நீதியை நிலைநாட்டிட்டு இருந்திருக்காரு. இந்த தசரதன்ற மகாராஜாவுக்கு எல்லாமே இருந்திருக்கு. அவருக்கு அடுத்து வாரிசு இல்லைன்றதை தவிர இந்த மகாராஜாவுக்கு வேற எந்த குறையுமே இல்லை. அவரோட குலகுருவான வசிஷ்டர்கிட்டையும் மற்ற ரிஷிகள்கிட்டையும் கேட்டு அவர் அஸ்வமேத யாகம் பண்ணோன்னு முடிவு பண்ணுறாரு. இந்த தசரதன்ற மகாராஜாவோட மந்திரி அண்டு தேரோட்டியோட பேர் சுமந்திரர். இந்த சுமந்திரர்கிட்ட சனத்குமாரன்ற மகரிஷி ஒரு ரகசியம் சொல்லியிருக்காரு. உங்கள் ராஜாவோட புத்திரபாக்கியம் கிடைக்கணும்னா அவர் ரிஷ்யசிங்கர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருக்காரு. அந்த ரிஷ்யசிங்கன்ற மகரிஷியை வச்சுட்டு இவர் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு இந்த சனத்குமாரர் சொல்லியிருக்காரு. இந்த முடிவை பற்றி அங்கே கூடியிருந்த மற்ற ரிஷிகள்கிட்டலாம் வசிஷ்டர் பேசிட்டு இந்த ரிஷ்யசிங்கரை தேடி போகிறாரு. இந்த ரிஷியசிங்கர்ன்றவர் அங்கதேசத்து ராஜாவான ரோமபாதரோட பொண்ணு சாந்தாவோட அங்கதேசத்தில் இருந்திருக்காரு. அவரை ரிஷியசிங்கரை தசரத மகாராஜாவோட ராணி அவரோட படை சூழ போய் ரிஷியசிங்கரை கூப்பிட்டு அயோத்தியாவுக்கு இந்த யாகம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்காரு. முதல்ல அவங்க அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்காக சரையு நதியோட வடக்கு கரையில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே யாகம் பண்ண எல்லாத்தையும் தயார்படுத்தியிருக்காங்க. தயார்படுத்திட்டு ஒரு நல்ல சித்திர மாதத்தில் அஸ்வமேத யாகத்துக்கு அந்த குதிரையை முதல்ல எல்லா ராஜ்யத்துலேயும் போக விடுவாங்க. திரும்ப அந்த குதிரை இந்த நாட்டுக்கு வந்தவுடனே அவங்க அஸ்வமேத யாகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த குதிரை இந்த எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வர 1 வருஷம் ஆகும். ஒரு சித்திர மாசத்துல முடிவு பண்ணி அடுத்த சித்திர மாசத்துல அந்த அஸ்வமேத யாகம் நடந்திருக்கு. அந்த அஸ்வமேத யாகத்தை தசரத மகாராஜா 3 நாள் பண்ணியிருக்காரு. அந்த யாகம் முடிஞ்சோடனே அந்த யாகத்துக்கு அந்த மற்ற ரிஷி எல்லாருக்கும் சம்பாவனை கொடுத்துட்டாரு. இந்த யாகம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரிஷ்யசிங்கன்ற மகரிஷி நான் உனக்கு இன்னொரு யாகமும் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்திரகாமிஷ்டி யாகம் பண்ணியிருக்காரு. அந்த புத்திரகாமிஷ்டி யாகத்தில் அந்த எல்லா தேவர்களுக்கும் ஹவிர்பாகம்னு கிடைக்கும். அந்த ஹவிர்பாகத்தை வாங்குறதுக்காக பிரம்மாவிலேருந்து எல்லா தேவர்களும் வந்திருக்காங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அந்த ஹவிர்பாகம் வாங்குறதுக்காக அந்த தேவர்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்றதையும் தேவர்களுக்கு இருந்த குறை என்னன்றதையும் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.